அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு மீன் குழம்பும் மீன் பொரியலும் செஞ்சுருந்தோம். இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் எங்கள் அம்மாவே வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. சூடான சாப்பாட்டில் இந்த மீன் குழம்பை ஊற்றி கொஞ்சமாக மத்தி மீனும் 2 பீஸ் பாறை மீன் துண்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு எப்படி வச்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறமா வந்து வாங்கிட்டு வந்த பாறை மீனையும் மத்தி மீனையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். குழம்புக்கு 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் மசாலா கொஞ்சமாக கருவேப்பிலாம், எடுத்து வச்ச சீரகம், கருவேப்பில் தலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். அதே ஜாரில் வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி கழுவி ஊற்றிக்கலாம். அப்புறமா புளியை நல்லா கரைச்சி அதிலே ஊற்றிட்டு மறுபடியும் 2வது தடவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எல்லாத்தையும் எடுத்து அந்த மசாலா கூடவே சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கரைச்சிட்டு இப்போ குழம்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு சட்டி சூடானதுடனே கொஞ்சமாக கடலெண்ணெய், அப்புறமா தேங்காய் எண்ணெய், எங்கள் அம்மா விளக்கெண்ணையும் சேர்த்து ஊற்றுவாங்க. 3 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சவுடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் அளவுக்கு உரித்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சவுடனே கூட்டி வச்சுருக்கிற மசாலாவே ஊற்றி கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மீனெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீன் போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். எப்படி உடையாமல் சூப்பராக வந்துருப்பாருங்க மீன் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவும் தடவி நாங்கள் வந்து தனித்தனியாக மசாலா தடவி வச்சுக்கிட்டோம். மத்தி மீனையும் பாறை மீனையும் தனித்தனியாக மசாலா பிரட்டி அதையும் ஒரு சைடு போட்டு அடுப்பில் பொரிச்சு எடுத்து சூப்பரான மீன் சாப்பாடு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு.